வணக்கம் நண்பர்களே. ஐபிஎல் 2025க்கான ஏலம் வந்து நேற்றோடு நடந்து முடிஞ்சிருக்குது. இதில் நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்துச்சு. அது மட்டும் இல்லை, சில ஆச்சரியங்களும் இருந்துச்சு. இந்த ஆச்சரியமான சம்பவம் அப்படின்றது என்னென்னா, 13 வயசான ஒரு பையன், பாலகன் அப்படின்னு கூட சொல்லலாம், அந்த பையனை 2 டீம் வந்து போட்டி போட்டு வந்து எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. கடைசியில் ஒரு டீம் வின் பண்ணி அந்த பையனை எடுத்திருக்காங்க. எவ்வளவு தெரியுமா? 1,10,00,000 எடுத்திருக்காங்க. 13 வயசு பையனை 1 கோடி ரூபாய் 10 லட்ச ரூபா கொடுத்து எடுக்கிற அளவுக்கு அந்த பையன் என்ன இது வரைக்கும் கிரிக்கெட்டில் சாதிச்சிருக்கிறான், அவன் யார், எந்த ஊரை சேர்ந்தோம், எந்த மாநிலத்தை சேர்ந்தோம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இன்னும் சில வீரர்கள் இன்டர்நேஷ்னல் கேம்ஸ்லாம் விளையாண்டு மிகப்பெரிய சாதனைகளை நிகழ்த்திய இன்டர்நேஷ்னல் பிளேயர் வந்து பல பேர் வந்து அன்சோல்ட் ஆகியிருக்காங்க. அதாவது வந்து போடியே ஆகலை, எந்த டீமுமே அவங்கள எடுக்கலை. அப்படி இன்னும் சொல்லப்போனால் கடந்த சீசன்லாம் வந்து அவங்க வந்து பெரிய லெவலில் ஸ்கோர் பண்ணாங்க. அப்படி இருந்தும் அந்த மாதிரி சில பிளேயரில் வந்து எந்த டீமும் எடுக்கிறதுக்கு தயாராக இல்லை. அந்த மாதிரி பிளேயர்ஸ் யார், அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பேசுவதற்கு நிறைய இருக்கிறது, பேசலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் பாபு சீனிவாசன், ஜேர்னலிஸ்ட். இந்த ஏலத்தில் வந்து முதல் நாள்லேயே வந்து பட்டு சொதப்பல் நடந்துச்சு. என்னென்னா, இந்த ஏலத்தை நடத்தினது வந்து மல்லிகா சாகர் அப்படின்ற மும்பை சேர்ந்த ஒரு லேடி தான் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. இவங்க யாருன்னா, ஏற்கனவே இந்த மாதிரி அந்த கலைப்பொருட்களை ஏலம் பண்ணுறத வந்து மிகச்சிறந்த அனுபவத்தை வந்து பெற்றவங்க. அவங்க இன்டர்நேஷ்னல் லெவலில் நிறைய அந்த மாதிரி ஏலத்தை வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. உலக அழகி போட்டியும் இவங்க கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்தியாவில் அந்த ப்ரீமியர் கபடின்ற அந்த ஒரு மேட்ச் நடக்குது இல்லையா, அதையும் இவங்க தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்படி இருந்தும், இவ்வளோ அனுபவம் இருந்தும் முதல் நாள்லேயே அவங்க பட்டு சொதப்பல் பண்ணாங்க. என்ன பண்ணாங்கனாக்க, இங்கிலாந்து வீரர் ஜாஸ் பட்லர், அவருடைய நேம் வந்து ஏலத்துக்கு வந்து அவருடைய பேர் அனௌன்ஸ் பண்ணும்போது வந்து ராஜஸ்தான், குஜராத், லக்னோ இந்த 3 அணியும் அவர் எடுக்கிறதுக்கு பயங்கரமாக போட்டி போட்டாங்க. அப்படி போட்டி போட்டு எடுக்கிற டயத்தில் ஒரு கட்டத்தில் வந்து அந்த விலையை வந்து அனௌன்ஸ் பண்ணும்போது இவங்க மல்லிகா சாகர் என்ன பண்ணாங்கனாக்க, ஜாஸ் பட்லர் வந்து 15,50,00,000 அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக டங் ஸ்லிப் ஆகி 15,75,00,000 அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால் வேறு வழியே இல்லாமல் அந்த ஜாஸ் பட்லர் எடுத்த குஜராத் டீமு 25 lakhs வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாங்க. சரி, இது ஒரு ட்ரிப்பு தான் அப்படின்னு பார்த்தா அகெயின் திரும்பவும் அதே சொதப்பில் பண்ணாங்க மல்லிகா சாகர். அபினவ் மனோகர் அப்படின்ற ஒரு பிளேயரு, அவருடைய நேம் வந்து ஏலத்துக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணும்போது வந்து இதே தப்பு பண்ணதுனால ஹைதராபாத் அணி அவரை எடுத்தது எக்ஸ்ட்ரா 20 லட்ச ரூபா வந்து பே பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு அவங்களும் தள்ளப்பட்டாங்க. இப்படி ஒரு சொதப்பல் முதல் நாள்லேயே நடந்துச்சு. ஆனால் நேற்றுக்கு, அதாவது 2வது நாளில் அவங்க மல்லிகா சாகர் கொஞ்சம் உஷாராக இருந்து கரெக்டாக பண்ணாங்க. இன்னொரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி, 13 வயசான ஒரு பாலகனை வந்து 2 டீம் வந்து போட்டி போட்டு கடைசியில் ஒரு டீம் 1,10,00,000 வந்து எடுத்துருக்கிறாங்க. அந்த பையனுடைய பேர், அந்த பாலகனுடைய பேர் சூரியவன்சி. பீகார் மாநிலம் தஜிப்பூர் கிராமத்தை சேர்ந்த இந்த பையன் சின்ன வயசில், அதாவது 12 வயசுலேயே ரஞ்சி டிராஃபியில் இன்ட்ரடியூஸ்ட் ஆகிட்டு, அதுவே ஒரு பெரிய சாதனை. 12 வயசில் இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு சதம் அடிச்சிருக்கிறான். போன வருஷம் சென்னையில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நடந்த அண்டர்-19 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் 58 பாலில் வந்து இவன் வந்து செஞ்சுரி போட்டிருக்கான், அதிவேக சதம். ஆக இந்த பையன் இது மட்டும் இல்லாமல் இந்த ரஞ்சி டிராஃபி, ஹேமந்த் டிராஃபி, கூச் டிராஃபி இந்த மாதிரி எல்லா டோர்னமெண்ட்லேயும் விளாண்டு ஒரே வருஷத்தில் 49 செஞ்சுரி அடிச்சுக்கிறதா சொல்கிறாங்க. அப்போது இந்த பையன் போட்டி போட்டு எடுக்காம வேறு என்ன பண்ணுவாங்க? அதனால தான் நேற்றுக்கு ஏலத்தில் இந்த சூரியவன்சியை வந்து எடுக்கிறதுக்காக ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியும் டெல்லி அணியும் கடுமையாக போட்டி போட்டாங்க. கடைசியாக ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி தான் 1,10,00,000 இந்த பையனை எடுத்துருக்கிறாங்க. இந்த பையனுடைய வருகையின் மூலமாக மிக குறைந்த வயசில் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் போட்டி விளையாண்ட நம்ம சச்சின் டெண்டுல்கர், யுவராஜ் சிங் இவங்களோட வரிசையில் இந்த பையன் சேர்றான். அவங்களுக்கு அவங்களுடைய சாதனைகள் என்னெல்லாம் இது வரைக்கும் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் உடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் இந்த பையன் மூலிமா உருவாகிருக்கு. இந்திய கிரிக்கெட்டில் இன்னொரு ஸ்டார் கிரிக்கெட்டர் கிடச்சிருக்காரு அப்படின்னே நம்ம சொல்லலாம். இந்த ஏலத்தில் இன்னொரு சர்ப்ரைஸ், ஸ்ரேயா ஐயர். போன வருஷ சீசனில் கல்கட்டா அணியினுடைய கேப்டனாக இருந்தால் அந்த அணிக்கு கோப்பையை ஜெயிச்சு கொடுத்த ஸ்ரேயா ஐயரை தக்க வைக்காமல் அந்த அணி வந்து ஏலத்துக்கு வந்து விடுவிச்சது. அதனால் நேற்றுக்கு வந்து அவருடைய பேர் வந்து அறிவிக்கப்பட்டது. அப்போ அறிவிக்கப்பட்டப்போ அவர் கேப்டன் தேவை வந்து பஞ்சாப், டெல்லி, கல்கட்டா இந்த 3 அணிகளுக்குமே கேப்டன் தேவை இருந்ததுனால 3 அணிகளுமே போட்டி போட்டாங்க. முதல்ல கல்கட்டா அணி தான் அந்த கையை தூக்கி தொடங்கி வச்சாங்க ஏலத்தை. ஆனால் கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணி பஞ்சாப் வந்து 26.75 கோடிக்கு வந்து ஒரு ஸ்ரேயா ஐயரை வாங்கியிருக்கிறாங்க. இது
இந்த ஐபிஎல் கிரிக்கெட் விளையாட்டில் முதல்ல இதுதான் ஹையஸ்ட் தொகை அவருக்கு வந்து சிறையாக இருக்குது. அதை கேப்டன் தேவை அப்படின்ற ஒரே ஒரு காரணத்தினால 3 அணிகள் போட்டி போட்டதுனால வேலை ஏறிக்கிட்டே போய்ட்டு 26 கோடி 75 லட்சத்துக்கு சிறையாகிற பஞ்சாப் அணி கடைசியாக வாங்கியிருக்குது. நம்ம தமிழ்நாடு பிளேயர் நடராஜன், நட்டு என்கிற நடராஜன், இவர் பார்த்திங்கன்னா இன்னொரு சுவாரஸ்யம், இந்த ஏலத்தில் 10 கோடி 75 லட்சத்துக்கு வந்து டெல்லி அணி தூக்கியிருக்கு. இவர் வந்து கடந்த 2-3 சீசனாகவே ஹைதராபாத் அணிக்கு நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தார். அப்படி இருந்தும் அவரை தக்க வைக்காமல் ஹைதராபாத் அணியை அவர் ரிலீஸ் பண்ணாங்க. கடைசியாக வந்து டெல்லி அணியை வந்து அதை போட்டி போட்டு ஒரு வேலை போனாலும் பரவாயில்ல அப்படின்றது அவங்க, ஏன்னா அவங்கக்கிட்ட ஃபண்டு கொஞ்சம் நிறையா இருந்துச்சு. அதனால் வந்து கடைசியாக ஃபாஸ்ட் பவுலர் வேணும் அப்படின்றதுனாலே வந்து 10.75 கோடிக்கு வந்து நட்டு வந்து தட்டி தூக்கி போயிட்டாங்க. ஐபிஎல் ஏல வரலாற்றில் இன்னொரு சாதனை மைல்கல் அப்படின்னா அது ரிஷப் பந்த். ஸ்ரேயா ஐயர் வந்து அதிகபட்ச விலைக்கு வந்து 26.75 கோடிக்கு போயிட்டு ஒரு சாதனையை நிகழ்த்தினார் இல்லையா, அந்த சாதனை சில நிமிடங்கள் கூட நீடிக்கலை. அதை வந்து ரிஷப் பந்த் உடனே உடைச்சார். ரிஷப் பந்தை வந்து எடுக்கிறதுக்காக பெங்களூர் அணியும் லக்னோ அணியும் போட்டி போட்டு பயங்கரமாக ஃபைட் பண்ணாங்க. 12 கோடி வரைக்கும் வந்து இழுத்து பிடிச்சி வந்து பெங்களூர் அணி வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க பின்வாங்கிட்டாங்க. அந்த டயத்தில் தான் ஹைதராபாத் உள்ளே வந்துச்சு. ஹைதராபாத் உள்ளே வந்த உடனே சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அவங்க விலையை 20 கோடி வரைக்கும் ரிஷப் பந்த் ஏற்றி விட்டாங்க. அதுக்கப்புறமும் வந்து டெல்லி வந்து உள்ளே வந்து கேட்டாங்க. ஆனால் லக்னோ விட்டு கொடுக்காமல் கடைசியில் ஆர்டிஎம்மில் வந்து ரேட்டிங் அதிகபட்ச விலை வந்து 27 கோடி சொல்லி ரிஷப் பந்தை வாங்கிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கும் ஒரு கேப்டன் தேவை இருந்ததுனால வெளியே இல்லாமல் 27 கோடி கொடுத்து ரிஷப் பந்த் வாங்கியிருக்காங்க. ரெண்டாவது டிமாண்டட் பிளேயர் தான் ஒரு ரிஷப் பந்த். எல்லா டீமையும் அவர் வாங்குறதுக்கு போட்டி போட்டாங்க. இது ஏலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாரும் எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று தான். அவர் நிறைய அவருக்கு டிமாண்ட் இருக்கும், ஃபைட் இருக்கும்னு நினச்சாங்க. ஆனால் இவ்வளோ போகுன்றது யாருமே எதிர்பார்க்கல. அதனால் இன்னொரு சுவாரஸ்யம், இன்னொரு சர்ப்ரைஸ் வந்து ரிஷப் பந்த். பவுலிங் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சென்னை அணி ஸ்ட்ராங்கான வந்து ஒரு பிளேயர் எடுக்கணும் அப்படின்றதுனால எவ்வளோ ஃபைட் பண்ணாங்க. இதுக்காக வந்து ஹர்ஷதீப் சிங்கை வந்து ஃபஸ்ட்டு கேட்டாங்க. அப்புறம் முகமது ஷமியை ட்ரை பண்ணாங்க. இவங்க 2 பேர்த்தையுமே வந்து எந்த அணியுமே வந்து விட்டு கொடுக்க தயாராக வந்து ஷமியை வந்து ஹைதராபாத் எடுத்துட்டாங்க. இவர் ஹர்ஷதீப்பை வந்து அவர் பஞ்சாப் அணி எடுத்துட்டாங்க. பெரிய விலைக்கு 18 கோடின்னு நினைக்கிறேன். இவர் ஷமியை வந்து 10 கோடிக்கு வந்து இவங்க ஹைதராபாத் எடுத்துட்டாங்க. எவ்வளோ போட்டி போட்டும் வந்து பெரிய ஒரு பயமுறுத்துற மாதிரியான பவுலர் வந்து கிடைக்காதனால அவர் வழியே இல்லாமல் ஆப்கானிஸ்தான்லேருந்து நூர் அகமதுன்ற ஒரு ஆஃப் ஸ்பின்னரை வந்து சென்னை அணி எடுத்துருக்குது. அந்த அணி வந்து ஏற்கனவே அவர் வந்து நூர் அகமது ஏற்கனவே குஜராத் அணியில் 3 வருஷம் கன்சிக்யூட்டிவாக வந்து இருந்தார். அவங்கள தக்க வச்சுருந்தாங்க வெறும் பேஸ் ப்ரைஸ்க்கு 30 லட்ச ரூபாய்க்கு. ஆனால் இந்த முறை சென்னை அணி வந்து அவர் நல்ல ப்ரைஸு கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய்க்கு வந்து எடுத்துருக்காங்க ஆஃப் ஸ்பின்னராக. ஏற்கனவே நம்ம சென்னை டீமில் ஜட்டு இருக்கார், ரவிச்சந்திரன் அஸ்வின் இருக்கார், அவர் கூட இப்போ 100 அகமதும் சேர்ந்துருக்காரு. இது இல்லாமல் பார்ட் டைம் பவுலர் வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. பட் பவுலிங் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பவுலர் நம்மகிட்ட வந்து இல்லையே வழியே. சென்னையை பொறுத்த வரைக்கும் ஸ்பின் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, பேட்டிங் லைனப்பும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இந்த ஏலத்தில் நிறைய ஷாக்கிங் இருந்துச்சு, சர்ப்ரைசஸ் இருந்துச்சுன்னு சொன்னோம் இல்லையா, அது யாருன்னா, அதாவது நம்ம யாரெல்லாம் வந்து இவர் பெரிய பேட்டர், இவர் வந்து பெரிய பவுலரு, இவரெல்லாம் எடுக்கிறதுக்கு பெரிய போட்டி போடுவாங்க எல்லா டீமும் அப்படின்னு நம்ம நினச்சோம் இல்லையா, அந்த மாதிரி பிளேயர்ஸ் நிறைய பேர் இன்டர்நேஷ்னல் பிளேயரை வாங்கவே இல்லை. அன்சோல்டு அப்படின்ற கேட்டகரியில் அவெல்லாம் போயிட்டாங்க. அதில் மெயினாக நம்ம சொல்லணுன்னாக்கா ஸ்டார் பிளேயர் அப்படின்னா டேவிட் வார்னர், ஓப்பனிங் பேட்ஸ்மேனு. முதல் 6 ஓவரில் வந்து எந்த பவுலராக இருந்தாலும் கிழிப்பார். அப்படிப்பட்ட ஒருத்தர், அவர் கோப்பையும் வாங்கி கொடுத்துருக்காரு ஐபிஎல்லில். அந்த பிளேயரை ஹைதராபாத் கூட தக்க வைக்கல, அவர் ஏற்கனவே அந்த டெல்லி அணி கூட அவர் தக்க வைக்கல, கூப்பிடலை, எந்த டீமும் அவரை கேட்கல. மேபி அவர் வந்து எல்லா ஃபார்மேட்டில் இருந்து T20, டெஸ்ட்டு, 1 டே எல்லாத்துக்கும் தான் ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். அதனால் அவர் ஃபார்மில் இருக்க மாட்டார்னு நினச்சாங்கன்னு தெரியல, அவர் வார்னர் எடுக்கல. அதே போல் இந்தியா டீமில் வந்து பிரதீப் ஷா, அவரும் ஓப்பனிங் பேட்ஸ்மேன், நல்ல ஹார்டு ஹிட்டர், அவரையும் எடுக்கிறதுக்கு ஆகலை. அந்த மாதிரி அதே போல் வந்து இங்கிலாந்து டீமில் வந்து பேஸ்டோ வந்து ஃபஸ்ட் கிளாஸான பிளேயர், அவரும் ஹார்டு ஹிட்டர் தான், அவரும் எடுக்கல. இந்த மாதிரி யாரெல்லாம் இந்த மாதிரி அன்சோல்டு அப்படின்ற ஒரு லிஸ்ட் இருக்குது, அந்த லிஸ்ட்டு இவங்க தான். நண்பர்களே, இந்த ஐபிஎல் ஆக்ஷன் வந்து உங்களுடைய ரியாக்ஷன் என்ன? கமெண்ட்டில் பதிவிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.